ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மீன் பிடிக்க தாங்க போறோம். ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு மீன் பிடிக்க போறோம். வாங்க போயிருவோம். போகணும், போனாவே மீன் பிடிக்க முடியும். அம்மா கொக்க கிரில் பண்ணிட வேண்டியதான். கொக்க கிரில் பண்ணிட வேண்டியதானே. வா மீன் மாட்டுமானே தெரியல. நம்ம பாத்தீங்கன்னா நம்ம மீன் வேட்டையை தொடங்க போறோம். தொடங்குவோமா? வாங்க உள்ள போயிருவோம். தட்டு எல்லாத்தையும் பிடிச்சி வீட்டு போவோம். சரி போடுங்க, ஆளுக்கு ஒரு இதுல போடுங்க. எடுத்துட்டு போல அந்த கப்புல இருந்து எடுத்தால கப்பு ஃபர்ஸ்டே பிடிச்சாச்சு. என்ன முதல்ல என் நண்பனுக்கு மாட்டிட்டு போடல. நம்மளுக்கு லக்கு தானே. அடுத்த நான் போடுறேன். ரொம்ப நேரம் கழிச்சு நம்மளுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஜிலேபி மீன் மாட்டிட்டுங்க. இல்ல சின்ன மீனா கிடக்கல, குடிச்சிட்டே இல்ல எப்படி ஆடுது போய் சின்ன மீன் தான் குடிக்கும். தூக்கியாச்சு. இல்ல குட்டி குஞ்சா இது கொஞ்சம் பரவாயில்ல. இல்ல தூக்கல, மச்சலாம் இருக்குல்ல மீனுக்கு. மச்சம் இருக்கு தெரியும். மச்சக்கார மீன், மச்சக்கார மீன் ராசியா முட்டை அவ்வளவுதான். நமக்கு லக்கு தான். என்ன மீன் இது? கெளுத்தா? சின்ன கெளுத்தி மாடி இருக்கு. தூக்கி தூண்டில் ஒன்று எடுத்து நானும் இதை போடலாம். போடு. இப்பதான் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ சைஸ்ல மீன் மாட்டி இருக்கு. சரி வாங்க எடுத்துவோம். இல்ல நண்பா சும்மா சொல்லுவோம் ப்ரோ. நீங்க வேற அங்க இருந்து கமெண்ட் கொடுக்கல. இவ்வளோ அது லைட்டா அந்த கொலையை நவுட்டி விட்டு போடல. என்னத்த கொடுக்கும்? புழு போட்டாச்சுல. அதே இடத்துல போட மாட்டோம். பாத்தீங்களா இவரு வருவாருங்க மீன் பிடிக்கணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துவாரு. பிடிக்க வராரா இல்லையா, சும்மா அங்க 4 பொருள் உட்காந்துட்டு பொறிக்க திங்கையும் கரெக்டா வந்துவாரு. கழுவி வர மாட்டாரு, எதுக்கு வர மாட்டாரு. அந்த பேரு அவன் நிக்காம பாத்தியா, அடுத்த எண்ணத்தை பிடிக்கான்னு சொல்லிட்டு வாய் பார்த்துட்டே இருக்கான். அவன் காம்பிடிச்ச மாதிரி இல்ல. பிடிக்க இப்ப இவரதான் நம்ம திட்டிட்டு இருந்தோம். திட்ட மீன் பிடிக்க முடியாதுன்னு சொன்னோம். ஆனா இருக்கிறதுல பெரியவே ஜிலேபியை பிடிச்சா இருக்குதுங்க. அவரு பாத்தீங்களா, இந்த மீன் எனக்கு மட்டும்தான் சொல்றாரு. வயிற்றுல வச்சிருக்காரு மீன். காலையிலே அவர்த்தவங்க வந்து என்ன பிடிச்சாலும் சொல்றாங்க. என்ன இப்ப மீனை விட போறாரு. இப்ப நான் அவரை ஏச போறேன். அவ்வளவுதான். மீனை பிடிச்சி தலையை பிடிக்காருன்னு தலையை பிடிக்கல. ராஜ் நீ வாங்கல. ரைட் பாருங்க. இப்ப நம்ம டீம்லயே இவர் தான் இப்போ காங்கிலீடர் பதவியா அவருக்கு பரிசா இருக்குதுங்க. என்ன இருந்தாலும் 3 கிலோ அளவுக்கு வராது. நம்ம அவர் சொன்னாருங்க நீ கடிச்சோடனே சொல்லிடுறாரு 3 கிலோ. அண்ணன் வரைக்கும் தான் 3 கிலோ. 3 கிலோ ஏன் 3 கிலோ எனக்கு என்ன தெரியும். சரிண்ணா வெளியே வாழ மெண்டலுமே பண்ணிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட 20 கிலோக்கு மேலே மீன் பிடிச்சிட்டோம். சரி வாங்க வீட்டுல போய் இதை சுத்தம் பண்ணி பொரிச்சிடும். போமா முடிச்சாச்சு. மீன் இன்னைக்கு சரியான வேட்டை. ஃபுல்லா சாக்கு முக்காச்சாக்கு வந்துட்டு. வாங்க போவோம், வீட்டு போயிடும். மீனை தட்டிக்கிடுவோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மீனை சுத்தம் பண்ணி எடுக்க போறோம். பண்ணுங்க காய்ஸ்.
நம்ம பாத்தீங்கன்னா மீனை வந்து வெட்டி எடுத்துக்கிட்டாங்க. வாங்க இதை நம்ம கழுவிடுவோம். வாங்க ப்ரோ. உப்பு மஞ்சள் போட்டு கழுவிடுவோம். மஞ்சள் மஞ்சள் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மீனுக்கான மசாலா ரெடி பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொண்டா. அடுத்து பாத்தீங்கன்னா முட்டை ஊத்திக்கிடுவோம். மூணு முட்டை ஊத்தியாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா மீன் மசாலா. சரி வாங்க. மீன் மசாலா, அடுத்து சிக்கன் மசாலா, எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. விரவி எடுத்துக்கிடுவோம். நல்லா பாத்தீங்கன்னா விரைவி முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. வாங்க போயிடும். நம்ம பாத்தீங்கன்னா மீன் பொரிக்க ஆரம்பிக்க போறோம். வாங்க அடுப்பு வச்சுக்கிறோம். அங்க பொங்கலை அப்போ அங்க தீ போட முடியும். குச்சவைங்கள நெய் எடுத்துக்கோ. என்ன மீன் எடுத்து பொரிச்சுக்கிடுவோம். அடுத்து காட்டு. பக்கத்து ஊருக்கு போறான்.
ஏன்டி நேத்து கேட்டா லேட்டா மொத்த இதுவும் அதே மாத்திட்டேன் அதே இல்ல அப்படி போனா கை ஏறில ஆட்டம் அதுக்கு கொஞ்சம் மீன் பிடிச்சிட்டு பச்சை திங்கியா அதே எடுத்து கொடுங்க பொரிச்சு மீன் எடுத்தாரு யூடியூபர் இப்ப சட்டில தீ பிடிக்க வச்சாரு பாக்கணும். அதனால பேர் யூடியூபர். அது நீ தீய போடு எப்போ முன் போல கொண்டு மரியாதை உள்ள நாயில நீ கொடுக்க வேண்டியதியா நான் சாப்பிட்டாதான் வந்துட்டு இங்கு நான் தானே சாப்பிடுவா சொல்லு அது பாசையில சொல்லுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பாலை பறிக்கிட்டாங்க போங்க. ஒரு வழியா பாத்தீங்கன்னா மீனை பொரிச்சு முடிச்சாச்சுங்க. சாப்பிட்டுருவோமா காய்ச்சி சாப்பிட்டுருவோமா? வாங்க சாப்பிட்டுருவோம். நல்ல பெரிய பீஸா தூக்கியாச்சு, எடுத்துக்கோங்களேன். எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சுட்டான். சரி நல்லா வெந்திருக்குங்க, நல்ல பூ மாதிரி வந்திருக்குங்க மீன். சரி வாங்க சாப்பிட்டுருவோம். டேஸ்ட் பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சுங்க, உண்மையிலே வேற லெவல்ல இருந்துச்சு. எல்லாம் எடுத்து சாப்பிடுங்களேன். இந்தா எத்தனை பேர் இதே மாதிரி மீன் பொரிச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லி மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணி விட்டு போயிருங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் ஃபாலோ பண்ணிருங்க.